வெல்கம் டு ட்ராவல் வித் ஜிஎன்பி. இதுக்கு ஒரு வீக்கெண்ட் நாளைக்கு ஒரு ரோட் ட்ரிப் டில் திருச்சி வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. குட் டு கோ ஸ்டார்ட் அவர் ரோட் ட்ரிப். சென்னை ஏர்போர்ட் கிட்ட கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ டிராஃபிக் இல்லை, சண்டே காலையிலன்றதால கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்க போல இருக்கு. மூவ் ஆகிட்டே இருக்கு, எங்கேயும் நிற்கல. தாம்பரம் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறோம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, இந்த சைடு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். பாலாத்தில் தண்ணி போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி போகுது. இன்றைக்கி நாளைக்கு ட்ராவலில் சில டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ண போகிறோம். அது என்ன டெம்பிள், என்னென்ன பார்க்குறோன்றது ஒரு டெம்பிளாக போகிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேல்மருவத்தூரை க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில். இதோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் கிட்டேயும் வந்துட்டோம். சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். சிறப்பாக்கம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே தான் நம்ம விசிட் பண்ணுற முதல் கோயிலும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறோம், பார்த்துன்னு இருங்க. நம்ம முதல் ஸ்டாப்பு அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயில். இதுதான் நம்ம வந்திருக்கிற அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். அவருடன் இருக்கும் இளங்கிளி அம்மன். இந்த கோயிலில் பெருமாளும் இருக்கார். இந்த கோயிலில் இளங்கிளி அம்மனுக்காக தேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இதோட நுழைவாயில், கோபுரம் அண்ட் கோபுரத்துக்கு எதிரில் இருக்கிற குளம். இது நின்றுட்டுருக்கு நம்ம வண்டி. அதில் ஏறி நம்ம அடுத்த கோயிலுக்கு போகணும். இப்போ நம்ம அச்சரப்பாக்கத்தில் தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி ஹைவே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது அச்சரப்பாக்கம் மலைக்கு மேலே இருக்கிற சிவன் கோயில். ஏதோ சம்பவமான மாதிரி தருது. இதில் பெரிய ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ திஸ் ஆக்சிடென்ட். நோ. திண்டிவனம் தாண்டி டுவர்ட்ஸ் விழுப்புரம் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விக்ரவாண்டி டோல் கூட வந்துடும். கொஞ்சம் மழைக்கு அப்புறம் நல்லா பசுமையாக இருக்குது. பச்சை பசேல்னு இருக்கும் ரோட் சைடில் இந்த மரங்கள்லாம். இப்போ வீட்டிலேருந்து கிளம்புனது 3வது டோல் இது. இந்த டோல் இதுக்கு முன்னாடி கவர் பண்ணல, காமிக்கவும் இல்லை. விக்ரவாண்டி டோல். ஆனுவல் பாஸ் போட்டிருக்கிறதால இன்றைக்கி தான் ஆனுவல் பாஸ் ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ 3000 ரூபாய் ஆனுவல் பாஸ் வந்து திறந்துதா போயினே இருக்கு. அவ்வளோதான். ஸோ 3000 ரூபாயில் 200 டோலை ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்றைக்கு ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து ஒரு வருஷத்துக்கு அது வேலிடு. ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 200 டோல் க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த 3000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். திருப்பி நீங்கள் அந்த ஆனுவல் பாஸ் பண்ணணும்னா திருப்பி 3000 ரூபா போடணும். இல்லை ஒரு வருஷத்தில் நீங்கள் 200 டோல் க்ராஸ் பண்ணலான்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ டோல் க்ராஸ் பண்ணிக்கலாம், அந்த 3000 ரூபாயிலே க்ராஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 200க்கு மேலே போச்சுன்னா திருப்பி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வேலிடிட்டி வந்து நேஷனல் ஹைவே NHல அண்ட் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வேலை மட்டும்தான். ஸ்டேட் ஹைவேல வாங்குகிற ஆர் மற்ற எக்ஸ்பிரஸ் வேலை வாங்குகிற டோலுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் நம்ம நார்மல் ஃபாஸ்டேக்கில் தான் ரீசார்ஜ் பண்ணணும். எதிரில் போகிற வண்டி ரொம்ப நேரமாக லூசத்தனமாக ஓட்டின்னு இருக்காங்க. ஓனர் பெல்ட் போட்டு தூங்கின்னு இருக்காரு ஃப்ரண்ட் சீட்டில். டிரைவர் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசரத்தில் இருக்காது போல. ஆட்டோவோட கேவலமாக ஓட்டின்னு இருக்காரு. இந்த லேன் அந்த லேன், அந்த லேன் இந்த லேனு. டாக்டர்னு சிம்பிள் வேற போட்டிருக்கு.
டியோ பிபியில் டீசல் போட்டிருக்கோம். 49 லிட்டர்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கு. டீசல் போட்டுன்னு இப்போ உளுந்தூர்பேட்டை டோல் கிட்ட வந்துட்டோம். டைம் இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. இந்த ஆனுவல் பாஸ் வாங்கி இது 4வது டோல். ஆனுவல் பாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபாஸ்டேக்கில் KYV பண்ணியிருக்கணும். நம்ம எப்படி பேங்க்கில் KYC இருக்குது, நோ யுவர் கஸ்டமர், அந்த மாதிரி ஃபாஸ்டேக்கில் KYV இருக்குது, நோ யுவர் வெஹிக்கிள்னு. இந்த வெஹிக்கிளோட பேசிக் டீட்டெயில்ஸ், நம்பர் பிளேட்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ், சைடு ஃபோட்டோகிராஃப் அதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லுது. அதில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ஃபாஸ்டேக் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ரேஷனல். அப்படி இருந்தால் தான் நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ராஜ்ய மார்க் யாத்ரா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா that will allow you to pay the fees. உங்கள் ஓடிபிலாம் உங்கள் ரெஜிஸ்டர்டு வண்டியோட ரெஜிஸ்டரான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபிலாம் போட்டிங்கன்னா இந்த KYV அப்டேட் ஆகிருந்ததுன்னா then it will allow you to pay the fees. 3000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க்குக்கு போகும். நீங்கள் பே பண்ணி முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வித்தின் 1 hourன்றது. பட் ஆக்சுவலி சீக்கிரமே எனக்கு வந்து 5 minutes கழிச்சு பார்த்தா ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ சிம்பிள் தான், ஒரு 5 நிமிஷம் வேலை, அவ்வளோதான். சென்டர் மீடியனில் இந்த மஞ்சள் கலர் பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓட்டுறப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுது பார்க்குறப்ப. குட் கான்செப்ட். இது எல்லா இடத்துலையும் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். எதில் வர லைட்டும் கண்ணில் அடிக்காது நைட்டு ஓட்டுறப்ப. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஜர்னி ஆரம்பிச்சதுலேருந்து இது 5வது டோல். 5வது டோலை கிராஸ் பண்ணி முன்னே போயிட்டுருக்கோம். டைம் 1:30 கரெக்டாக. எங்கேயாவது இப்போ லஞ்சுக்கு நிறுத்துறோம். திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி. இதில் எந்த ஊர் போகிறோம் நம்ம இப்போ? இணைஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பார்வதி பவன் அப்படின்னு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, அங்கே தான் வந்து நிறுத்துகிறோம் இப்போ லஞ்சுக்கு. டைம் 1:50. 6வது டோலு சமயபுரம் டோல். இந்த டோலை கிராஸ் பண்ணி திருச்சி உள்ள போக போகிறோம். ராதர் ஸ்ரீரங்கம் உள்ள போக போகிறோம். ஏன் காட்டுறேன், ஏன் ஸ்ரீரங்கம் உள்ள போகிறோம். ஐடென்டிஃபைட் திறந்துச்சு. நம்ம வரதுக்கு முன்னாடி கேட்டு திறந்துச்சு. வெரி நைஸ். கொள்ளிடம் பிரிட்ஜு மேலே ஏற போகிறோம். ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுது. டைம் இப்போ வந்து 2:50. ஸோ நம்ம ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் கிளம்பி நம்ம போக வேண்டிய கோயிலுக்கு போவோம். அங்கே போய் காட்டுறேன். நம்ம இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்க யாத்ரி நிவாஸ், கவர்மெண்டோட யாத்ரி நிவாஸ் தான் தங்க போகிறோம். இப்போ ரிசப்ஷனில் போய் ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு, ரூம் ஆக்சுவலி பார்க்கிங் உள்ளே பண்ணக்கூடாது, பேக் இறக்கி வச்சுட்டு திருப்பி நான் பார்க்கிங் அங்கே ஃப்ரண்ட்டில் போய் தான் பண்ணிட்டு வரேன். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. யாத்ரி நிவாஸில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி அடுத்த டெஸ்டினேஷன் கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ மணச்சநல்லூர் பைபாஸில் இருக்கோம். திருப்பஞ்சலி நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் தரிசனம் பார்க்க போகிறோம். என்ன கோயில் என்ன விவரம் நான் போகிறப்ப சொல்கிறேன். திருப்பஞ்சலி ஊருக்கு வந்தாச்சு. திருப்பஞ்சலி ஈஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ.
லீனிவனேஸ்வரர் திருக்கோயில், யமதர்மர் சந்நிதி. இந்த கோயிலில் வழிபடுறவங்களுக்கு ஆயுள் நீடிக்கும்னு சொல்கிறாங்க. யம தீர்த்தம். மூன்றாம் பிரகாரத்தை வலம் வந்துட்டுருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அமைதியாக இருக்குது. முன்னாடி யமன் தீர்த்தம் பார்த்தோம், இது கல்யாண தீர்த்தம். இல்லை, திருநீலிவனேஸ்வரர் திருக்கோயில். வெளிப்பிரகார கோபுரம் 1400 வருஷமாக கட்டாமல் அப்படியே தான் இருக்கான். இது உள்பிரகார கோபுரம். இது உள்ளதாக மூலவர் இருக்கார். இந்த வாசல் வழியாக போகிறது தான் மூலவர் இருக்கார். வாழை பரிகார பூஜை எப்படி பண்ணோம் அப்படின்ற செயல்முறை கோயில் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க. இது மொட்டை கோபுரம். இதுதான் முதல் பிரகாரத்துக்கான என்ட்ரன்ஸ். கோயில் பிரகாரத்து உள்ளே இருக்கிற பார்க்கிங்கு. அதுலேருந்து நம்ம இப்போ வெளியே போகிறோம். பிரகாரத்துலேருந்து வெளியே வரோம். வந்தால் நேராக மெயின் ரோடு அப்படியே போக வேண்டியது தான். பயப்பட மாட்டேங்கிறாரு. திருப்பஞ்சலியிலேருந்து மணச்சநல்லூர் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்ஸ். 2 சைடும் அவ்வளோ பசுமையாக இருக்குது. வயல்கள் பச்சை பசேல்னு இருக்குது 2 சைடும். சின்ன ரோடு, டிராஃபிக் அவ்வளோ இல்லை, அமைதியாக இருக்குது. மணச்சநல்லூர் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் போய் ரைட்டு திரும்பினா கோயில் வருது. சிதம்பரம் பிள்ளை காலேஜ் ஃபார் உமன், மணச்சநல்லூர். நம்ம மணச்சநல்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் திருஆனைக்காவல் போயிட்டுருக்கோம். மணச்சநல்லூர் டெம்பிள் சில ரீசன்ஸ்க்காக இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இப்போ அந்த தெருவில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததால் அது க்ளோஸ் பண்ண வேண்டியது தருணம் வந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போய் கார் பார்க் பண்ணுற டைமில் தான் அப்போ சொன்னாங்க. சரி, நாங்கள் இருந்து அப்படியே திருஆனைக்காவலுக்கு கிளம்பியாச்சு. திருஆனைக்கோயில் முதல் பிரகாரத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் கண்ணெதிரே தெரிகிறது. வண்டியை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாம். திரு ஜம்புகேஸ்வரர் ஆலயம், திருஆனைக்காவல். திருஆனைக்காவலில் தர்ஷன் முடிச்சுட்டு இப்போ ஸ்ரீரங்கம் நோக்கி போயிட்டு இருக்கோம்.
சென்னைக்கான கடைசி டெம்பிள் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி டெம்பிள். குட் மார்னிங் மக்களே. டே 2 ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ். 6:45 மணி ஆச்சு. குளிச்சு ரெடியாகியாச்சு. கிளம்ப வேண்டிய டைம். கார் எடுக்க போயின்ட்டுருக்கேன். குட் மார்னிங் மக்களே. டே 2 6:45 ரெடி ஆயாச்சு. ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாசம் தான் இருக்கும். கார் எடுத்துன்னு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. டே 2 காலையில் ஃபஸ்ட்டு கோயில் விசிட். அருள்மிகு உத்தமர் கோயில், மும்மூர்த்திகள் திருத்தலம். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பிக்ஷாண்டவர் கோயில். விஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இதில் சிவன் அண்ட் பிரம்மாக்கும் சன்னதிகள் இருக்குது. லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் திருப்பாட்டூர் போகிறோம். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். நம்ம என்ஹெச்லேருந்து பிரிஞ்சு லெஃப்டில் திரும்பணும் திருப்பட்டூர் போகிறதுக்கு. அந்த டிவிஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். போர்டும் போட்டிருக்காங்க அங்கே. நான் திருச்சி சைட்லேருந்து இப்போ வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த சைடில் திரும்பணும். நம்ம சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே ரைட்டு திரும்பிக்கலாம். இந்த லெஃப்ட்டு தான். போர்டும் போட்டிருக்கு. திருப்பட்டூர் 4 கிலோமீட்டர். ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் மஸ்தலம் திருப்பட்டூர். போர்டும் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் ஜங்ஷன் வருதோ டேர்னிங் வருதோ. ஸோ இங்கே வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. திருப்பட்டூர் என்டர் ஆனோடனே இந்த போர்டு பார்ப்பீங்க. இதுதான் ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாம்பா சமேத அரங்கேற்ற ஐயனார் திருக்கோயில். நம்ம இப்போ இருக்கிறது திருப்பட்டூர் பூர்ணா புஷ்கலாம்பா சமேத ஐயனார் கோயில். இந்த கோபுரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். தரிசனம் முடிச்சுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வரோம், வெளி பிரகாரத்தை. இந்த கோயிலோட ஐதீகத்தை போட்டிருக்காங்க இங்கே. எவ்வளோ தேங்காய் உடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு. தேங்காய் உடைக்கும் இடம். நம்ம திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கோயில் நமக்கு லெஃப்டில் இருக்குது. இப்போ காரை பார்க் பண்ணிட்டு போகணும். பார்க்கிங் டிக்கெட் உண்டு இங்கே. பார்க்கிங் டிக்கெட் வாங்கிட்டு சொல்கிறேன். இங்கே வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இதுதான். இங்கே வந்து தரிசனம் பண்ணால் அவங்க தலையெழுத்தை மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவாங்க. இது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் 2வது பிரகாரத்தில் இருக்கிற அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற பிரம்ம தீர்த்த குளம். ஸ்தல விருட்சம் மகிழ் மரம். பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ளே இருக்கிற கைலாசநாதர் கோயில்.
அண்ட் பெரிய நந்தி, அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இது விளக்கேற்றுற இடம். இதுக்காக என்னென்ன விளக்கேற்றணும் அப்படின்னு கோயிலில் போட்டிருக்கு போர்டு. நம்ம அடுத்த போகிற ஊர் சிறுவாச்சூர். உள்ளே போகிறோம். சிறுவாச்சூர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன கோயில்னு. எனி கெஸஸ்? எஸ், அதே தான், மதுரகாளி அம்மன். இந்த லெஃப்ட்ல திரும்பணும். சிறுவாச்சூர் கோயில் ஆர்ச் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். தெப்பக்குளம் தெரியுது, கோயிலோட தெப்பக்குளம். மதுரகாளி அம்மன் திருக்கோயில். பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்கு, நிறைய காரங்க நிறுத்தலாம். கோயிலோட கோபுரம் தெரியுது. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு திருப்பி காமிக்கிறேன். அப்புறம் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. மதுரகாளி அம்மன் கோயில் கோபுரம். தீபம் போடும் இடம். என்ட்ரன்ஸ்லேயே பிரசாத கவுண்டரும் இருக்குது. வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே பலகையில் வச்சுருக்காங்க. மதுரகாளி அம்மன் கோயில் வந்து வெள்ளிக்கிழமை அண்ட் திங்கட்கிழமை மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். சிறுவாச்சூரில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு சென்னைக்கு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.